இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூண்டு சாத்துங்குது பூண்டு ரசம். அதுக்கு நான் ஒரு சிம்பிள் வேலை தான் இன்றைக்கி பண்ணுறேன். கொஞ்சம் எலாபரேட்டாகவும் பண்ணலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன். அதுக்கு இந்த அளவுக்கு புளி எடுத்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதை கரைச்சிக்கணும். அதில் பூண்டு வந்து ஒரு 5-6 பல் தட்டி போட்டிருக்கேன். இதில் ஒரு 2 பச்சை மிளகா நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். உப்பு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அது தவிர தோரம்பருப்பு கொஞ்சோண்டு இத்தனை ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எதுக்குனாக்கா பருப்பு எதுக்கு போடுறதுன்னா, பருப்பு தனியாக வேக விடலை. இன்றைக்கி பருப்பு இல்லாமல் வெறும் சாதம் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பருப்பு தண்ணி இருக்காது இல்லையா, சாதத்துக்கு விடுறதுக்கு பருப்பு தண்ணி தனியாக கிடைக்காது. அதுக்காக கொஞ்சமாக பருப்பை முன்னாடியே போட்டு வேக விட்டுட்டோம்னாக்க அது கொஞ்சமாக இந்த இவ்வளோ தானே போடுறோம், அதோட சாறு வந்துடும், கீழே அது பருப்பு தங்கிக்கும். ஓகேவா? இப்போ இந்த 2 தக்காளியும் வேணும். இதுக்கு இந்த 2 தக்காளியை நல்லா பிசைஞ்சு அதில் போட்டுக்கணும். போட்டுட்டு புளியை கரைச்சி விட்டுக்கலாம். விட்டுன்ட்டு நான் வரேன். இன்றைக்கி இத்தனை தக்காளி பழமும் கத்திரிக்காயும் தெரிஞ்சாலத்துலேருந்து வந்திருக்கு. நம்மளுக்கு யூஸ் பண்ண இந்த தக்காளியை தான் இப்போ நான் கசக்கி போட்டிருக்கேன். இப்போ இதில் தக்காளியை கசக்கி போட்டிருக்கேன். இப்போ புளியை கரைச்சி விட்டுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிடலாம். அது காத்தால கத்திரிக்காய் சுட்டதுனால கொஞ்சம் சுமாராக எரியிறது. அதுக்கப்புறம் அலம்பிருக்கு, பர்னர் அலம்பிருக்கு. அது கொஞ்சம் நேரம் ஆகும் அது எல்லா இடமும் பண்ணுறதுக்கு. புளி தண்ணி கரைச்சி விட்டுக்கணும். அந்த காலத்தில் எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எல்லாம் பண்ணுறச்சே இந்த புளி கரைச்சி விட்றதெல்லாம் கிடையாது. ஒரு உருண்டை ஊற்றி கீழே போட்டுருவா. கருவேப்பிலை காம்போடு அப்படியே கொத்தோடு போட்டிருப்பா. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாதரசா சாத்துந்தெல்லாம் பண்ணுறச்சே வாதரசா இலையெல்லாம் அப்படியே கொத்தோடு போட்டிருப்பா. அதெல்லாம் அப்படியே புழிஞ்சு வச்சுட்டு நீ சாப்பிடும்போ புழிஞ்சு வச்சுட்டு நமக்கு போடுவா. அந்த சாத்துமுதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ அந்த ரசமெல்லாம் எனக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் அம்மா. நான் அதெல்லாம் கற்றுக்காமல் போயிட்டேனே. எனக்கு இந்த ஊரில் வாதரசாலாம் கிடைக்காது. கிடைச்சாலுமே எனக்கு பண்ண தெரியாது. ஆன்லைனில் பார்த்தா அது அவள் கைவண்ணத்தில் தான் இருக்கும். எங்கள் அம்மாவோட கைப்பக்குவம் இப்போ கிடைக்காது இல்லையா எனக்கு என்ன இருந்தாலும். அம்மா ரொம்ப நல்லா பண்ணுவாள். தளிகை எல்லாமே எல்லா சமையலுமே ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாள் அம்மா. பொறுமையாக பண்ணுவாள். அதுக்கு நேரம் கொடுத்து. அந்த பொறுமை தான் இப்போ யாருக்கும் இருக்க மாட்டேங்கிறது. இது நல்லா கொஞ்சம் சுடுறதுக்கு முன்னாடி இருந்தாக்கா நல்லா கலந்து விட்டுருலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். நல்லா பச்சை வாசனை போக மஞ்சள் பொடி அதெல்லாம் தக்காளியெல்லாம் பச்சை வாசனை போகணும். பச்சை மிளகா வேகணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் பருப்பு வெந்துக்கும். கொதிக்க விட்டு நான் அடுத்தது சொல்கிறேன். ஸோ இப்போ இது பச்சை மிளகா கலர்லாம் மாறி போயிடுத்து. கொஞ்சம் நல்லா வெந்துடுத்து. பருப்பு ரொம்ப முழுசாக வேகணும்னு இல்லை, வெந்தால் நல்லது. பட் இந்த அளவுக்கு வெந்தால் கூட ஓகே தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரசப்பொடி போடுவா. பட் இது ஒரு ஷார்ட் மெத்தட் தான் நான் சொல்லிட்டேனே. மிளகு ஜீரகம் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டுருக்கோம். மிளகும் ஜீரகமும் இதில் வந்து எவ்வளோ மிளகுனாதான் நிறையா காரம் வரணும். சாத்துறதுக்கு ரசத்துக்கு நிறையா மிளகுயோட காரம் தான். ஸோ இது மிளகும் ஜீரகமும் தான். இது இவ்வளோ போட்டுட்டு கொஞ்சமாக தான் சாத்துன்னு பண்ணுறேன். அதுக்கே நமக்கு இந்த அளவுக்கு வேணும். கொஞ்சம் தண்ணி இவ்வளோ ஆவின்றோம். தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இன்னும் கொஞ்சம் கூட இவ்வளோ ஆகலாம். இன்னும் சித்த எடுத்து நான் ஆவிடுறேன். இன்னும் கொஞ்சம் எடுத்து இதை விளாவிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ இந்த மிளகு ஜீரகத்தோடு சேர்த்து கொதி வரப்படாது, லேசாக முட்டாக வரணும், நுரைச்சிடு வரணும்னு சொல்லுவா இல்லையா. அது வந்த உடனே நான் இங்கே நெய்யில் தான் சாத்துவதுக்கு தாளிக்கணும். நெய்யில் கடுகு போட்டு வச்சுருக்கேன். இதை தாளிப்போம். பூண்டு சாத்துவதுங்கிறதுனால நான் பெருங்காயம் தாளிக்க மாட்டேன். இல்லைன்னா பெருங்காயம் இதோட சேர்த்து தாளிக்கணும். கருவேப்பிலையும் இருந்தால் தாளிக்கணும். கருவேப்பிலை நான் இதில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். சரியா? இப்போ இது லேசாக முட்டாக வரட்டும். இப்போ லேசாக அதை நுரைச்சின்னு வந்திருக்கு. கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். இப்போ என்ன பண்ணணும்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை இத்தனை நல்லா அலம்பி வேர்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கணும். இதை இதில் கட் பண்ணி போட்டுருணும். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுன்றது தான் நல்லது. ஏன்னா இது சூடாக இருக்குது இல்லையா. சாத்துந்து ரசம் வந்து சூடாக இருக்கிறச்சியே இதை போட்டோம்னா அது லேசாக அதில் ஸ்மெல்லு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். சட்டுன்னு மூடிடணும், திறந்து வைக்கக்கூடாது. இப்போ இந்த கடுகு தாளிக்கிறதுக்கு அடுப்பை மூட்டிக்கலாம். கொஞ்சம் இப்படி உயரமாக இந்த ஸ்டாண்டு மேலே வச்சோம்னா
டப்பு டப்புன்னு அடுப்பு அடிக்காமல் இருக்கும். இந்த கத்திரிக்கோள் கத்தி இதெல்லாம் ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி டயத்தில் கிடைக்கிற டயத்தில் அதை அப்படியே பரப்பி வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரு அழகாக அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு வச்சு கத்திரிக்கோள் பீலர் அதெல்லாம் எல்லாம் வேலை முடியறச்சியே மீன் டைமில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அடுக்கி வச்சுட்டுருணும். கடுகு இப்போ வெடிக்கிறது. எனக்கு இந்த வெடிச்சு வர கடுகு இருக்கு இல்லையா, இது சாப்பிட பிடிக்கும். சாதத்துலேயே வந்ததுன்னா நான் பொறுக்கி சாப்பிட பிடிக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரில. ஒரு கடுகாக கூட பொறுக்கி சாப்பிடும். இப்போ நல்லா கொதிச்சு விட்டு நல்லா பொரிஞ்சு வருது. இதை சாப்பிட்டு கொட்டிட்டு இப்படி எடுத்து வச்சுட்டு மூடிடணும். ஓகே, இன்னையோட தளிகை ரெடி ஆகிடுது லஞ்சு. இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் லஞ்ச் பண்ணியிருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ சாத்துங்குது, பூண்டு சாத்துங்குது, கத்திரிக்காய் பிசிஞ்சு சுட்டு பிசிஞ்ச தொகையல், வெண்டைக்காய், பயத்தங்காய், बरबटी, भिंडी, बैंगन का चटनी और लहसुन का रसम. ஸோ இதோட சுட சுட சாதம் ரெடி, லஞ்ச் ரெடி.